ஸ்ரீ மாத்திரை நமக ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 31/3/2026 இருந்து 1/4/2027 இந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த 2026 to 2027 வருடம் இருக்கு இல்லைங்களா, பொருளாதாரம் மட்டுமே பார்க்க போகிறோம். வேறு எந்த ப்ரெடிக்ஷனும் நம்ம சொல்ல மாட்டோம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பணம் அப்படிங்கிறது பொருளாதார வாழ்க்கை தான். சரிங்களா? எங்கே பொருளாதார வாழ்க்கை கீழே போகுதோ இல்லை அங்கே பிரச்சனைகள் வருதோ அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயம் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. எக்கனாமிக்கலாக ஒருத்தர் நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்துட்டாலே எப்படிப்பட்ட பிரச்சனையை அவங்க சமாளித்து மேலே வந்துடுவாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு காசு பணம் இல்லை, வருமானம் வரலை அப்படின்னாலே அங்கே கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனைகள் ஆட்கொள்ளும். ஓகேங்களா? அதனால தான் இந்த விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். இதை உயர்த்துறதுக்கு, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு நான் சில தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. கட்டாயம் ஒரே நாளில் இது மாறிடும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசியில் ஆல்ரெடி இந்த கேது இருக்கார். கேது இருந்து நிறையா மன சுமைகளையும் மன இறுக்கத்தையும் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு இனம் புரியா கவலை, அதே மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷன்ஸு. இந்த சிம்மராசிக்காரங்களே ஒரு இனம் புரியா கவலை, அப்புறம் மன பார்த்திங்கன்னா ஒரு சாந்தி இல்லாமல், அதாவது தடுமாற்றங்கள், என்ன முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க. அது போக அஷ்டமத்து சனி இருக்குது. இதுவே பெரும் கடும் துயரம் தான் நான் சொல்லுவேன். அது போக ஜூன் மாதத்துக்கு மேலே இன்னும் குரு 12க்கு மறைகிறாரு. இவ்வளோ நாளாக குரு 11ல் இருந்தார். அப்போது கொஞ்சமாவது பணம் காசுன்னு வந்திருக்கும். இப்போ அந்த 11ஆம் இடத்துலேருந்து விரயத்துக்கு வராரு, 12க்கு வராரு. எப்போனா 2026 ஜூனில் வராரு. அப்போது உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் எப்படி இருக்க போது, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குருவும் மறைஞ்சு போயிடுறாரு, 12ல் வந்துடுறாரு. ராகு கேது இருக்குது உங்கள் ராசிக்கு, அஷ்டமத்து சனி இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி அப்படின்னா இந்த 12 ராசிகளில் நீங்கள் மட்டும் இந்த இயரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கட்டாயம் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு நெருக்கடியான வருஷம். இந்த 2026 to 2027 நான் சிரிக்கலை, உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். என்னால் ஏதாவது மாற்ற முடிஞ்சிச்சுன்னா கட்டாயம் உங்களுடைய நிலையை நான் மாற்றிடுவேன். ஆனால் அந்த சக்தி என்கிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு வழிபாடு பண்ணலாம். அதை தான் என்னால் பண்ண முடியும். இந்த 2026 to இந்த 2027 ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான வருடம் தான். ஆனால் கவலைப்படாதீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. பரிகாரங்கள் நல்ல பரிகாரங்கள். ஒரே ஒரு தெய்வம் தான். அது என்னென்னா பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2, 11 கூடிய புதன் தான். ஸோ அதுக்குண்டான அதிதேவதை யார் அப்படின்னா பெருமாள் தான். முக்கியமாக வரதராஜ பெருமாள்னு இருப்பாங்க. வரதராஜ பெருமாள். இந்த பெருமாள் எங்கேயாவது இருந்தால் அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக துளசியும் கல்கண்டு வச்சு என்ன செய்யணும், நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசியும் கல்கண்டு வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு என்ன செய்யுங்க, கோவிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. பகவானே, நான் என்ன, நீங்கள் எனக்கு பிரச்சனை தீர்த்து வைன்னுலாம் சொல்லாதீங்க. அவர் தீர்க்க மாட்டார். காசு பணத்தை கொடு, நான் இதுலேருந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி கொடு. நிறையா தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு, உத்தியோகத்தில் நல்ல வருமானம், மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடு. எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி போகணும். அந்த மாதிரி பாசிட்டிவாக வேண்டிக்கங்க. நீங்கள் போய் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா அவரை தீர்த்து வைக்க மாட்டார். பெருமாள் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டார். ஆனால் காசு பணம் கேட்டால் கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு அந்த பலனை கட்டாயம் கொடுத்துருவாரு. ஒரே ஒரு விஷயங்க, சத்யநாராயணன் ஒரு சாமி இருக்கார். அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சத்யநாராயண ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க. டெய்லியும் அவருக்கு ஒரு துளசி இலை வச்சா கூட அவர் திருப்தி ஆயிடுவார். முக்கியமாக இந்த பௌர்ணமி நாள் வருது இல்லைங்க, அது அல்லது பார்த்திங்கன்னா ஏகாதசி வருது, திருவோணம் வருது, இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் சத்யநாராயண பூஜை நீங்கள் பண்ணுங்க. அல்லது சத்யநாராயண பூஜை எங்கே நடக்குதோ அங்கே போய் என்ன செய்யுங்க, கலந்துக்கங்க. இல்லை வீட்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, கோதுமை ரவை இருக்குல்ல, அதில் கேசரி செய்வாங்க. அல்லது அசோகா பாசி பயிரில் அல்வா மாதிரி, அது அசோகான்னு சொல்லுவாங்க, அதில் பாசி
பாசி பருப்பில் வந்து செய்வாங்க. அசோகா மாதிரி செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. நீங்களும் பூஜை பண்ணுங்க. இது மாசத்துல ஒரு நாள் பண்ணா போதும். இது வந்து உங்களுக்கு என்னைக்கு பண்ண முடியுமோ அன்னைக்கு பண்ணுங்க. சத்யநாராயண பூஜை பண்ணுனா பல சங்கடங்கள்ல இருந்து நிவர்த்தி ஆயிருங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில இப்ப என்ன தேவை அப்படின்னா, ஆறுதல், அரவணைப்பு மட்டும் கிடையாது. ஒரு மிராக்கிள் வாழ்க்கையில வந்து மேஜிக் கஷ்டத்துலேருந்து அப்படியே திருப்பி புரட்டி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி ஏற்கனவே நீங்க நல்ல நிலையிலேருந்து புரட்டி தான் வந்திருக்கீங்க. அத மறுபடியும் யாராவது புரட்டி போடணும்ல, அந்த சக்தி சத்யநாராயண பகவான் கிட்ட இருக்குது. அதனால சத்யநாராயணனுடைய ஃபோட்டோ வாங்கி, அவருக்கு அந்த ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்க வாங்கிக்கங்க. சத்யநாராயண பூஜை புக்குன்னு இருக்கு. அதில ஸ்டோரிய படிச்சு அர்ச்சனை பண்றது மட்டும் தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்றது மட்டும் தான். ரொம்ப சிம்பிள் தான். இத வந்து உங்கனால என்னைக்கு பண்ண முடியுமோ அன்னைக்கு பண்ணுங்க. நான் சொன்ன நாட்கள்ல ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இத பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது அதாவது சமநிலையா இருக்கும். அதாவது இப்ப வரக்கூடிய பணம் வந்து வராம தடங்கலாயிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த பணம் வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகாம இருந்துச்சுன்னா, நல்லபடியா தொழில நல்ல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி, முன்னேற்றம், நிரந்தர வருமானம்ங்கிறது வந்துரும். தொழிலிருந்து நல்ல லாபம் வந்துரும். நீங்க செய்யக்கூடிய உத்தியோகத்துல, வேலையில நல்ல பொருளாதார இது உயர்வாகி, உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். காசு பணம் அப்படிங்கிறது வருங்க. இந்த காசு பணம் வந்துட்டாலே குடும்பத்துல நிம்மதி கிடைச்சிரும், சந்தோஷம் கிடைச்சிரும். வாழ்க்கையில பல பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ஆயிரலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, நீங்க சத்யநாராயண பூஜை பண்ணணும். அதே மாரி வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ஆலயம் சென்று துளசியும் கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணணும். இது எல்லாமே சாத்தியமானது தான். நான் டெய்லி செய்ய சொல்லல. மாசத்துக்கு ஒரு முறை இத நீங்க செய்யுங்க. கட்டாயம் பொருளாதார நிலைங்கிறதுல வந்து உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படாது. ஏன்னா, இந்த கேது வந்து உங்களுக்கு நெறைய சிக்கல்கள குடுப்பாரு. அதனால இந்த சிக்கல்கள்லேருந்து தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த பொருளாதார வாழ்க்கையில சிறப்படையணும் அப்படின்னா, இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. சிம்ம ராசிக்கு நான் மறுபடியும் சொல்றது தான். இந்த இயரை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்நாள் சாதனையாளர் விருது தான் உங்களுக்கு குடுக்கணும். இதிலிருந்து தாண்டி வந்துட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் உயர்வு தான். ஒவ்வொரு நாளும் அதாவது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்னு சொல்லுவோமே அது. வாழ்க்கையில உயர்வ நோக்கி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா, இத தாண்டிட்டேன்டா, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லைடா, அப்படிங்கிற மாரி இனிமேல் இது என்னோட இது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களோட நாளா தான் ஆகும். அந்த மாரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதிங்க. கவலையே படாதீங்க. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.